2015ஆம் ஆண்டு அம்மா இருக்கும்போது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அப்ப போட்ட ஒப்பந்தம் இப்ப நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலைகளா இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு 2019 உங்களால் நான் முதலமைச்சராக வந்த பிறகு 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதுல 65% மேல தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிட்டது. இப்படி அம்மா போட்ட ஒப்பந்தம், அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு போட்ட ஒப்பந்தம், இந்த அடிப்படையில் தொழிற்சாலைகளை அமைந்து உற்பத்தியை தொடங்க காரணத்தினால்தான் இரட்டை இலக்கில் வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துற? தெரியாதவங்களை ஏமாத்தலாம், முழு விவரங்களுக்கு தெரியும். ஆக வேண்டுமென்றே மக்களை குழப்பி திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் பொருளாதார வளர்ச்சி அதிகம்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லிக்கிட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.